இந்த அயலக தமிழர் தினம் 5வது முறையா சென்னையில் அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை கீழே நடத்தப்படுகிறது. இதற்கு 100% தமிழக அரசாங்கம் தலைமையேற்று செய்கிறாங்க. திரளான கூட்டம், அதாவது உலக அளவில் இருக்கும் தமிழர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. ஏறக்குறைய 3500 தமிழர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. இன்று தொடக்க விழா தொடக்கி வைத்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சில குறைகள் இருக்கு. எங்க நாட்டில் தமிழ் வளருது, தமிழ் செத்து போயிடல. பல நாடுகளை பார்த்தோமா பெயர் தமிழ் பேரு, ஆனா பேச தெரியாது, தமிழ்ல எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு. ஆனா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். எந்த ஒரு ஆபத்தும் வராது என்று நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியில மேடையில் பலருக்கு கௌரவிக்கப்பட்டது. அதுல ஒரு சிறிய குறைபாடு என்னன்னா, ஏறக்குறை 25 பேர்த்த கௌரவிச்சாங்க. நல்ல ஒரு விஷயம். ஆனா மலேசியாவிலிருந்து வந்தவர்களும் கௌரவிச்சாங்க. ஒரே ஒருத்தர் தான் மலேசியா. எண்ணிக்கையை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு அடுத்து அதிகமான தமிழர்கள் வந்திருக்காங்கன்னா இந்த மாநாட்டுக்கு மலேசியர்கள் தான். அப்படி இருக்கும்போது மலேசியாவிலேருந்து உங்களால ஒருவர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சா என்ற கேள்வி உருவாகுது. முதல்ல தமிழர்களோட வரலாறு, அதாவது மலேசியாவுக்கு வெளியே வாழும் தமிழர்களோட வரலாறு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்ப மலேசியா தமிழர்கள் உலகிலேயே தமிழ்நாட்டுக்கு அடுத்து நிறைய தமிழர்கள் வாழ்கிறாங்கன்னா அது மலேசியா தான் பொருளாகும். 2.7 மில்லியன் தமிழர்கள் வாழும் ஒரு நாடு. நம்ம மலேசியாவுக்கு போய் 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒன்றும் இல்லாம என் தகப்பனாரை கேட்டா அவர் சொல்வார், ஒரு வேஷ்டியில் அவரோட பழைய துணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு காலனி இல்லாம கப்பல் மூலமா அந்த மூட்டை தான் அவருக்கு தலகாணி. ஒரு சல்லி பைசா இல்ல, அந்த சூழ்நிலையில சேர்ந்தாரு. படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனா இந்த 150 வருட காலத்துல நாங்கள் நிலைய முன்னேறி இருக்கோம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக நாங்க மலேசியா போனதை பற்றி பெருமைப்படுகிறோம். ஏன்னா இங்கேயே இருந்திருந்தா என்னோட சூழ்நிலை அன்றைய காலத்துல என்னவா ஆயிருக்கும் என்று நினைத்து கூட என்னால் பார்க்க முடியல. இந்த மாதிரி தவறுகளை வருங்காலத்தில் செய்யக்கூடாதுன்னு நான் தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி, இந்த அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை கேட்டுக்கொள்கிறேன்.